இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 6 மிஸ்செலேனியஸ் அப்படின்னா என்னன்னா பல்வேறு வகைகள், அதாவது பேங்கிங்குள்ள ஆர்பிஐல என்னென்ன வகைகள் இருக்கு அந்த மாதிரி பார்க்க போறோம். இல்லை ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஆர்பிஐஸ் கண்ட்ரோல் ஓவர் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆர்பிஐனா என்னன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க தான் வந்து ஆர்பிஐயோட பவர் வந்து என்னன்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934 இருக்கு அண்ட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1945 மூலமா வந்து இது நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கண்ட்ரோல் ஓவர் கமர்ஷியல் பேங்க், எல்லா கமர்ஷியல் பேங்கையும் வந்து இவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்கன்னா அண்டர் செக்ஷன் 35A ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்பிஐ கேன் இஷ்யூ பைண்டிங் டைரக்ஷன், இவங்க தான் வந்து டைரக்ஷனுக்கு வந்து பைண்டிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், பேங்க் பாலிசி, இந்த மாதிரி விஷயம் அண்ட் டெபாசிட்டர் ப்ரொடெக்ஷன் இவங்க எல்லாமே வந்து ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் லைசன்ஸ், இன்ஸ்பெக்ஷன், பிரான்ச் ஓப்பனிங், இன்ட்ரெஸ்ட் ரேட், கிரெடிட் பாலிசி, இது எல்லாமே வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் குள்ள வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து எந்த கேஸ்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்பிஐ விசஸ் பியர்லெஸ் ஜெனரல் ஃபைனான்ஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்லிப்பாங்க 1987 சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்பிஐக்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ரெகுலேட் பண்ண பெரிய பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து கைட்லைன் வந்து கொடுக்குது, அதாவது ஒரு கார்டியன் மாதிரி ஆக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்பிஐ இஷ்யூ பண்ண டைரக்ஷன் வந்து கண்டிப்பா மேண்டிட்டரி அண்ட் பைண்டிங், கண்டிப்பா வந்து மேண்டிட்டரி ஃபாலோ பண்ணணும், பைண்டிங்கும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் பப்ளிக் டெபாசிட் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஒன்று என்னன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆர்பிஐ அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆர்பிஐக்குள்ள என்னென்ன ஸ்பெஷல் ஸ்டாச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்பிஐ வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டாச்சு ஸ்டேட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து கரன்சி இஷ்யூ பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. பேங்கர் ஆஃப் பேங்க் அண்ட் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிஸ்டோர் எல்லாமே வந்து ஆர்பிஐயோட ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து எஸ்பிஐ வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1955 இல்லை அப்போ தான் வந்து எஸ்பிஐ வந்து கிரியேட் பண்ணாங்க. இவங்க தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ வந்து கவர்மெண்ட் ஏஜென்டாகவும் ஆர்பிஐ ஏஜென்டாகவும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இதை எந்த கேஸில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விசஸ் என் சுந்தரபனி 1976. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, இது வந்து சிம்பிள் கமர்ஷியல் பேங்க் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பப்ளிக் செக்டர் இன்ஸ்டிடியூஷனாக இருந்து பப்ளிக்கோட இம்பார்ட்டன்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஃபங்க்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால எஸ்பிஐயோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபேராகவும் ரீசனபிளாகவும் பப்ளிக் இன்ட்ரெஸ்டோட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கோர்ட் இந்த கேஸ்ல தான் கிளியரா சொல்லியிருக்கு. அது தேர்ட் ஒன் என்னன்னா சப்சிடரி பேங்க். சப்சிடரி பேங்க் அப்படின்றது வந்து நம்ம டேரக்டா ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆக முடியலன்னா நம்ம வந்து அந்த பேங்க்ல இருந்து ஹோல்டராக இருப்போம். ஸோ அதை தான் சொல்றாங்க, நேராக பண்ண முடியாமல் மறைமுகமாக நமக்குன்னு ஒருத்தவங்க பண்ணுவாங்க அதை. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து முன்னாடி யார் யார் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்பிடி, எஸ்பிஎம் அப்படின்றது வந்து என்னன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் தரவன்கோர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் முஸ்ரி எக்ஸட்ரா. ஸ்டேட் பேங்க் வந்து நிறைய சப்சிடரி பேங்க் வந்து இருந்தாங்க. அதுக்கு வந்து இவங்க சப்சிடரி பேங்க் ஆக்ட் 1959 வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு எஃபிஷியன்சிக்கும் அண்ட் குளோபல் காம்படிஷனுக்கும் வந்து இம்ப்ரூவ் பண்ண இது எல்லாத்தையுமே வந்து எஸ்பிஐக்குள்ளே வந்து இப்போ மெர்ஜ் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து தனியாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் மெர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் என்னன்னா எஃபெக்ட் அப் ஆஃப் பேங்கிங் கம்பெனி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேங்கை வந்து வைண்ட் அப் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்து பர்மிஷன் கேட்கணும் கம்பல்சரியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெபாசிட்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். கோர்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை சூப்பரேஷன் பண்ணிட்டு லிக்விடேட்டரை வந்து அசட்டை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி கோர்ட் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஆர்சி கூப்பர், யூனியன் ஆஃப் இந்தியா, இவங்க வந்து நிறைய பேங்க் ரிலேட்டடான எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் நேஷனலைசேஷன் பார்த்தாலும் இவங்க வருவாங்க. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பேங்கை வந்து நம்ம நேஷனலைசேஷன் பண்ணும்போது கான்ஸ்டியூஷன் வந்து வேலிடான்னு சொல்லி பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ப்ராப்பரா காம்பன்சேஷன் கொடுத்தா நேஷனலைசேஷன் பண்ணும்போது அது வந்து வேலிட் அண்ட் வந்து பேங்க் வந்து எக்கனாமிக் சிஸ்டத்தில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் கஸ்டமர் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபிஃப்த் ஒன் என்னன்னா ரைட் ஆஃப் கஸ்டமர் ஆன் வைண்டிங் அப். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா வைண்டிங் அப் டைமில் வந்து டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டி ரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து டெபாசிட்டர்ஸ்க்கு வந்து பேமெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து எந்த ஆக்டில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா DICGC ஆக்ட் 1961 இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. சிக்ஸ்த் வந்து என்னன்னா நெசசிட்டி ஃபார் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியன் பேங்கிங் லா. இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா குளோபல் பேங்கிங், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், சைபர் ஃப்ராடுனால வந்து இந்தியன் பேங்கிங் லா வந்து ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. செவன்த் ஒன் என்னன்னா இ பேங்கிங்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏடிஎம், சிடிஎம், ஸ்மார்ட் கார்டு, நெட் பேங்கிங் இதெல்லாமே வந்து வருது. தென் இ பேங்கிங் வந்து என்னன்னா ஏடிஎம், நெட் பேங்கிங், இசி இதெல்லாமே வருது. அண்ட் ஐடி ஆக்ட் 2000 வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் அப்ளை பண்ணி தான் வந்து இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்லிஜென்ஸ் இல்லாமல் லாஸ் வந்தால் பேங்க் வந்து லைபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இசிஎஸ் அப்படின்றது என்னன்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸில் பார்ப்போம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விசஸ் ஷமாதேவி. இந்த கேஸில் வந்து சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட், அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து டியூ கோர்ஸில் இருக்கும்போது ஒரு ராங்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல பேங்க் லைபிள். பட் வந்து டியூ கோர்ஸில் இல்லாமல் வந்து வெளியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்க் வந்து லைபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல என்ன இருக்கும்னா அந்த எம்ப்ளாயி வந்து அஃபிஷியல் டியூட்டிக்கு வெளியே இருக்கும்போது தான் வந்து பர்சனலாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பேங்க் வந்து லைபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எயித் ஒன் வந்து என்னன்னா லீகல் இஷ்யூஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் இ டிரான்சாக்ஷன். லீகல் இஷ்யூஸ் வரும்போது அது எப்படி வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்லைன் ஃப்ராடோ இல்லை ஹேக்கிங்கோ இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஐடென்டி டெஃப்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த அன்ஆத்தரைசைஸ் ஆக்சஸ் பண்ணுறாங்க நம்மளோட அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஐடி ஆக்ட் 2000 மூலமாக வந்து அவங்க வந்து பனிஷ்பிள் ஆகுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நைன்த் வந்து என்ன, அதாவது ஆர்பிஐ கான்ட்ரிபியூஷன் டு இ பேங்கிங். ஆர்பிஐ வந்து என்னென்ன விஷயத்தில் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேஷனல்
எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது என்இஎஃப்டி. தென் ஆர்டிஜிஎஸ்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், யூபிஐ ஃபார் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அண்ட் இசிஎஸ் ஃபார் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட் ரெகுலேஷன் என்ஷூரிங் சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி. அதாவது இது எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டலாக இருக்கனால நம்ம வந்து சேஃப் அண்ட் எஃபிஷியன்சி வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 10th வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் அண்ட் கிரெடிட் கார்டு அண்ட் இன்டர்நெட் லாஸ். அதாவது ஃபாரின் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஏதோ ஒரு மிஸ்யூஸோ இல்லை கிரெடிட் கார்டு மிஸ்யூஸ் இல்லை டேட்டா தெஃப்ட் இல்லை ஆன்லைன் ஃப்ராடோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து FEMA 1999 இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான ரெமெடி கொடுக்கலாம். இந்த ஆக்ட் மூலமாக வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை எந்த கேஸில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா கனடா பேங்க் விசஸ் கனடா சேல்ஸ் கார்பரேஷன். இந்த கேஸ்லேயே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க, இப்போ எம்ப்ளாயி அதாவது பேங்க் வந்து ராங்ஃபுல் ஆக்ட் பண்ணியிருக்கு, அங்கே உள்ள எம்ப்ளாயி பண்ணியிருக்காரு அப்படின்னா பேங்க் லைபிள்னு. ஸோ இந்த கேஸில் என்ன இருக்குன்னா வைகரஸ் லைபிலிட்டி யூஸ் பண்ணி ஃப்ராடு வந்து அந்த ஒர்க் பண்ண எம்ப்ளாயி பண்ணனால பேங்க் வந்து லைபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செக்யூர் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன். ஒரு எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குன்னா இப்போ உள்ளதில் வந்து நிறையாவே இருக்குது. ஏன்னா டிஜிட்டல் சிக்னேச்சரு, 2 ஃபேக்டர்ஸ் அந்த மாதிரி நிறையாவே இருக்குது செக்யூர் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஐடி ஆக்ட் 2000 வந்து கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே வந்து நம்ம டிரான்சாக்ஷன் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.